இப்பொழுது சொல்லும் இந்த சம்பவம் கிறிஸ்துவுக்கு முன் 530 நடந்த ஒரு சம்பவம். தானியேல் என்ற தீர்க்கதரிசி அன்று வாலிபனாய் காணப்பட்டான். அவன் நாட்களில் நடந்துதான். அந்த நாட்களில் ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் இருந்தார். அவருடைய மனைவி பெயர் சூசன்னா. இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றால், அவ்வளவு அந்தஸ்துள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பெரிய பணக்காரர் என்பதினால் அநேக மக்கள் அவரிடத்தில் வருவார்கள். நல்ல பழக்கம் வழக்கம் உள்ளவராக இருப்பதினால் அக்காலத்திலே மக்களுக்குள் மத்தியில் முதியோர் இருவரை நடுவராக நியமித்திருந்தார்கள். அவர்கள் நல்லவர்களுக்கு தீமையான ஒரு தண்டனையும், கெட்டவர்களுக்கு நல்ல ஒரு தண்டனையும் கொடுக்கிற முதியோர்களாய் காணப்பட்டார்கள். இந்த பணக்காரர் வீட்டில் எல்லோரும் வருவது போல் இவர்களும் வருவது வழக்கமாக இருந்தது. இப்படி இவர்கள் வருபவர்கள், இவர்களுக்குள் அந்த பணக்காரனின் மனைவி பேரழகி. அதனால் அவள் தன் முகத்தை யாரிடத்திலும் காட்ட மாட்டாள். முக்காடு போட்டு கொண்டு தான் இருப்பாள். முகத்திரை மூடிக்கொண்டு தான் இருப்பாள். ஆனால் இந்த இரண்டு முதியவர்களும் எப்படியாவது அவளை அனுபவிக்க வேண்டும், அவளை ரசிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும் என்று ஒரு நாளாவது அவளை அனுபவிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டு இருந்தார்கள். இந்த இரண்டு முதியோர்களும் வயது சென்றவர்கள். இப்பொழுது மத்திய வேலையாக இருப்பதனால் அவள் தோட்டத்திலே உலாவுகின்ற ஒரு பழக்கத்தை நிமித்தம் தன் 2 வேலைக்காரியோடு கூட தோட்டத்துக்கு உலாவச் சென்றால், வெயில் அதிகமாக இருப்பதனால் தண்ணீரில் இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி தனக்கு வேண்டியதை வேலைக்காரியிடம் சொல்லி கொண்டு வர சொன்னாள். இவர்கள் போன அந்த வேகத்திலேயே இவர்களுக்கும் தெரியாமல் இவர்கள் உள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அந்த வேலைக்காரிகள் இதை கவனிக்கவில்லை. இதற்கு முன்பாக நடந்தது என்னவென்றால், ஒரே நாள் இதே மாதிரி அந்த மத்தியான வேலைதான் இருவருமே என்ன வருகிறார்கள். அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சாப்பிட்டாயா என்று கேட்டபோதோ, ஓ நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டாயா? நானும் சாப்பிட்டு விட்டேன். என்ன போன வேகத்தில் வந்து விட்டாய் என்று. நீரும் தான் வந்து விட்டாய், என்ன விஷயம்? ஒன்றுமில்லை. இல்லை, ஏதோ ஒன்று இருக்கிறது, என்னிடத்தில் மறைக்கிறாய். நான் ஏன் மறைக்க வேண்டும்? நீதான் என்னிடத்திலே மறைக்கிறாய். உன் முகத்தை பார்க்கும்போதே தெரிகிறதே, எதையோ நீர் உள்ளத்தில் வைத்திருக்கிறாய் என்று. உன்னையும் தான், உன் முகத்தை பார்த்தாலே தெரிகிறதே, உன் முகத்திற்குள் ஏதோ ஒன்று ஒளிந்திருக்கிறது, உள்ளுக்குள் ஒளிந்திருக்கிறது என்று. ஆம், அதன் பிறகுதான் இருவரும் பேசிக்கொண்டார்கள். இது நல்ல தருணம், இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம். அவர்கள் வெளியே போனார்கள். யாருக்கும் தெரியாமல் தோட்டத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று அவர்களுக்கும் தெரியாமல் அதிகமாக யாருக்கும் தெரியாத இடத்திலே ஒளிந்து கொண்டார்கள். அதன் பிறகு இவர்கள் போன பிறகு அவளிடத்திலே நெருங்கினார்கள். அந்த சூசன்னா என்ற பேரழகியிடம் நெருங்கினார்கள். இருவரும் சொன்ன ஒரே காரியம், ஒழுங்காக எங்களுக்கு இணங்கிவிடு, இல்லை என்றால் உன்னை நாங்கள் அவமானப்படுத்துவோம். ஒழுங்காக அவமானப்படுத்த வேண்டுமா, இல்லை எங்களுக்கு இணங்குகிறாயா என்று கேட்டார்கள். அவள் செய்வது அறியாதே நின்னதென்று தெரியாமல் தத்தளித்து நின்றாள். என்ன செய்வது? தன் தேவனை நோக்கி இதயத்திலே தியானித்தாள். நான் என்ன செய்வது? எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. நான் அவமானப்படுவதா, இவர்களுக்கு இணங்கி என் ஜீவனை விடுவதா, எது என்று கேட்டபோதோ திடீரென்று அவளுக்குள் ஓ என்று சத்தம் எழுப்ப வேண்டும் என்று ஓ என்று கத்தினாள். கத்தின வேகத்திலே அவர்கள் இருவரும் ஓடினார்கள். எதிரே வந்த வேலைக்காரிகள் என்ன என்று கேட்டபோதோ, இதோ இப்படி நடந்தது என்று சொன்னார்கள். என்ன நடந்தது? சூசன்னா என்ற இந்த பேரழகி ஒரு வாலிபனோடு இருந்தால், அதை பார்த்துவிட்டு அவனை பிடிக்க ஓடினோம், அவன் ஓடிவிட்டார்கள், இவள் கத்தினாள் என்று. அவள் செய்வது அறியது திகைத்து நின்ற போதிலோ மனம் பதறி நின்றாள். என்ன செய்வது? இழுத்து கொண்டு வாருங்கள் அவளை என்றார்கள். அவளை இழுத்து கொண்டு போனார்கள். இவர்கள் சொல்லுவது உண்மையே என்று நம்பிவிட்டார்கள். எவ்வளவு பயங்கரமான ஒரு பொய், எவ்வளவு துணிகரமான ஒரு பொய்! என்ன சொல்லப்படுகிறது? துன்மார்க்கனை நீதிமான் ஆக்கிறவனும் நீதிமானை துன்மார்க்கனாய் ஆக்குகிறவனும் இவ்விருவருமே கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று நீதிமொழிகள் என்ற புத்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 15வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இவர்களோ துணிகரமான இந்த பொய்யை அவள் மீது புகுத்தி விட்டார்கள்.
இப்பொழுதோ அந்த கூட்டத்திலே தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். இவள் இப்படிப்பட்ட தவறை செய்துவிட்டால் இவளுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று. அவர்கள் ஒன்றுமே அவளிடத்தில் கேட்கவில்லை. செய்தாயா என்று கேட்கவில்லை. இவர்கள் சொன்னது உண்மையா என்று கேட்கவில்லை. அந்த நாட்களிலே விபச்சாரம் செய்தால் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அதனால் இவளுக்கோ இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தில் இருப்பதனால் அவள் மரண தண்டனைக்கு உள்ளானாள் என்று அழைத்து சென்றார்கள், மரண தண்டனைக்கு. அந்த நேரத்திலே தான் தானியேல் என்ற ஒரு வாலிபன் உள்ளத்திலே ஆவியானவர் உறவாடினார் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல், அவள் உண்மை உள்ளவள், அவள் எப்படிப்பட்டவள் என்று உனக்கு தெரியும், இப்பொழுது நீ போய் தீர்ப்பு சொல் என்றான். உடனே அவள் வெளியே அழைத்து சென்று போனார்கள். தானியேல் வந்து கூப்பிடுகிறான், நிறுத்துங்கள், அவளை அழைத்து வாருங்கள் என்று. உடனே அவளோடு கூட மக்களும் வருகிறார்கள். அவர் பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், அக்கம் பக்கத்தில் எல்லோரும் வந்து விட்டார்கள். இதெல்லாம் அக்காலத்திலே நடந்த சம்பவங்கள் தான். இப்பொழுது வந்தார்கள். அந்த 2 கயவர்களை நோக்கி தானியேல் கேட்கிறார், இந்த பெண் அந்த வாலிபனோடு இருந்தது பார்த்தாயா என்று சொன்னபோது, ஆம், நாங்கள் இருவருமே பார்த்தோம். அப்படியா, சரி என்று சொல்லிவிட்டு இன்னொரு காரியத்தை சொன்னார்கள். இருவரையும் தனித்தனியாக பிரித்து விடுங்கள், வேறு வேறு இடத்திலே வையுங்கள், நான் தனித்தனியாக இவர்களை விசாரிக்க வேண்டும் என்று. அதே போல் இருவரையும் வேறு வேறு இடத்திலே வைத்தார்கள். இவனை அவன் பார்க்கவோ அவனை இவன் பார்க்கவோ முடியாத பட்சத்திலே வேறு வேறு இடத்திலே காணப்பட்டார்கள். முதல் ஒரு நபரை கூப்பிட்டான். இப்பொழுது சொல், அவளை ஒரு வாலிபனோடு பார்த்தாயா? பார்த்தேன். நான் கேட்கும் கேள்விக்கு சரியான பதில் சொல்ல வேண்டும், இல்லை என்றால் உங்களை தூக்கிலிடப்படும் என்று சொன்னான். உண்மைதான், நான் நேரிலே பார்த்தேன். அப்படியா, எந்த மரத்தடியில் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னபோதோ அவன் சொன்னான், விலா மரத்தடியில் நின்று கொண்டு இருந்தார்கள். ஓகே, போகலாம். அடுத்து வேறு ஒரு நபரை அழைத்து அவனை விசாரித்தான். இப்பொழுது நீ சொல், அவர்கள் இருவரையும் ஒன்றாக பார்த்தா என்று சொன்னான். எந்த மரத்தடியிலே அவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்ததை நீர் பார்த்தாய் என்று சொன்னபோதும் அவர்கள் இருவரும் கர்வாலி மரத்தடியிலே ஒன்றாக இருந்ததை நான் பார்த்தேன் என்றார். அப்படியா, சரி, நீயும் போகலாம் என்றான். அதன் பிறகு சபையார் எல்லோரையும் வரவழைத்து, இவர்கள் இருவருமே பொய் சொல்லுகிறார்கள். அவன் சொன்ன மரம் வேறு, இவன் சொன்ன மரம் வேறு. அவன் சொன்னான் விலா மரத்தடி என்று, இவன் சொன்னான் கர்வாலி மரம் என்று. இருவரும் பொய் சொல்லுகிறார்கள். இதுதான் உண்மை. மாசற்ற அந்த பெண் மீது அபாண்டமான பொய்யை அவர்கள் சொல்லுகிறார்கள். இவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுங்கள், அவர்களை விடுவீங்கள் என்று சொன்னான். இஸ்ரவேலின் தேவன் அவளோடு இருந்து அவள் ஜபத்தை கேட்டு அவளை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தன்னை அர்ப்பணித்ததினால் அவளுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. தாய் தகப்பன் தன் கணவனோடு அவள் சந்தோஷமாக ஜீவித்தாள். இவர்கள் இருவருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆமென்.